ஆதி திருச்சபைய பாரம்பரியம் தாக்குச்சு. பாரம்பரியம், நிறைய வீணான போதனைகள், நிறைய தேவையில்லாத சில கட்டளைகளை என்ன பண்றாங்க, திருப்பதேசத்தில் விதைத்த போது பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு, சத்தியத்தை தெளிவா இதுதான் சத்தியம், இதன்படிதான் வாழணுங்கிறத சத்தியத்துல அவங்கள ஊன்ற கட்டினார். அதனாலதான் பிசாசின் கண்ணிகளுக்கு அநேகர் தப்பினார்கள். இன்னைக்கு நமக்கு விரோதமா பிசாசினுடைய கண்ணிகள் அவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது, பிசாசுடைய சூழ்ச்சிகள் அவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. இதுல நம்ம மாட்டிக்கொள்ளாமல் நம்ம தப்பிக்கணும், நம்ம எழுமணும் அப்படின்னா ஆவியானவர் தருகிற வெளிப்பாட்டுல நம்முடைய வாழ்க்கையை நடத்தணும். வெளிப்பாடு இல்லாத வாழ்க்கை வறண்ட வாழ்க்கை, ஆனா வெளிப்பாடு உள்ள வாழ்க்கை செழிப்பான ஒரு வாழ்க்கையா மாறும். இன்னைக்கு நம்மை பற்றி தேவன் என்ன நினைக்கிறாரு, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து, குடும்பத்தை குறித்து, வேலையை குறித்து என்ன கர்த்தர் என்ன நினைக்கிறாரு, அதுதான் வெளிப்பாடு. ஒரு காரியத்தை தேவன் எப்படி பார்க்கிறாருன்னு நம்ம பார்க்க துவங்குவதுதான் வெளிப்பாடு. அப்படி தேவன் பார்க்கிற விதமாக நம்ம பார்க்க துவங்கினால் நிச்சயமாக நம்ம ஜெயம் பெற்றவர்களாய் விளங்குவோம், சபை ஜெயம் பெற்றதாய் விளங்கும். அப்போ அசாதாரணமான வெளிப்பாடு நமக்கு இன்னைக்கு தேவை.